அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீட் 2025 எதிர்நோக்கி உள்ள மருத்துவ கனவுகளோடு இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக இனிய காலை வணக்கம். நாம் ஏற்கனவே கூறியது போல தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பயன் பெறும் வகையில் 32 பாடங்கள் உள்ளன நமது உயிரியலில். அந்த 32 பாடங்களில் ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு காணொளியில் குறைந்தபட்சம் 20 வினாக்களுக்கு மிக தெளிவாக விளக்கங்களுடனும் அந்த விடை ஏன் அவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி நாம் விளக்கப் போவதாக கூறியிருந்தோம். ஆகவே கடந்த காணொளியில் உள்ளமைப்பியல் சார்ந்து சில வினாக்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் முதல் பாடமான உயிருலகம், லிவிங் வேர்ல்ட், அதை பார்க்க நாம் இப்போது செல்லலாமா? இந்த உயிருலகம் பாடத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உயிரியின் சாதாரண பண்புகள் விளக்கப்பட்டுள்ளன. பிறகு ஒரு உயிரிக்கு, ஒரு உயிரி என்று அழைப்பதற்கு வரையறுக்கும் காரணம், விதிவிலக்கெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி பண்புகள் என்ன இருக்கின்றன, அதை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. பிறகு வகைப்பாட்டியல் என்றால் என்ன, பழைய காலத்தில் நவீன காலத்தில் எவ்வாறு வகைப்பாட்டியல் செய்யப்பட்டிருக்கிறது, உருவ ஒற்றுமை வேற்றுமையின் அடிப்படையில். வகைப்பாட்டியல் அலகு என்றால் என்ன, வகைப்பாட்டியலில் கேட்டகரி, தரம் என்றால் என்ன, அதே நேரத்தில் ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கொண்டு எவ்வாறு அவை வகைப்பாட்டியல் அலகுகளில் அமைகின்றன என்பதை பற்றியும், அடுத்து இருசொல் பெயர் முறை, இவற்றை பற்றியும் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காணொளியில் நான் இப்பொழுது கூறிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு 20 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆக முதலாவது கேள்வி, நான் ஏற்கனவே கூறியது போல நமக்கு சங்கடங்களை உண்டாக்கக்கூடிய கேள்வி என்று பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அது ஸ்டேட்மெண்ட் 1, 2 இருக்கலாம். அதே போல் அசர்ஷன் ரீசனிங் அதுவாக இருக்கலாம். அல்லது ஒரு 5 கூற்றுகளை அளித்துவிட்டு அதில் எவை சரி எவை தவறு என்று அப்படி இருக்கலாம். ஆகவே இதற்கு நாம் அடிப்படையான கருத்துக்களை ஆழமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் முதல் வினா, கூற்று 1, பெரும்பான்மையான தாவர விலங்குகளில் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லா தனித்தனி நிகழ்வுகளாகும். இரண்டாவது கூற்று, ஒரு செல் உயிர்களான பாக்டீரியா, அமீபா, ஒரு செல் பாசிகளின் வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒன்றே. இதில் கவனிக்கணும், ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜைகோட் இருக்குது. அந்த ஜைகோட் பிளவி பெருகளின் மூலம் 2 செல், பிறகு 4 செல், பிறகு 8 செல், அதற்கு பிறகு கருக்கோளம், இவ்வாறு உருவாகி இது விலங்குகளாக இருந்தால், தாவரங்களாக இருந்தால் நாம் பார்த்துருக்கிறோம் இவ்வாறு இருக்கிறது. பிறகு அது இப்படிப்பட்ட ஒரு தொங்கும் நிலையில் உள்ள அமைப்பாக வருகிறது. அதற்கு பிறகு அது கோள வடிவில் மாறுகிறது. பிறகு இதே வடிவில் இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், ஹைப்போகாட்டில், எபிகாட்டில், இப்படியெல்லாம். ஆக இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இனப்பெருக்கம் என்றால் என்ன, ஒரு செல் 2 செல்லாக மாறுவதே நம்ம இனப்பெருக்கம்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக அமீபா இருக்குது. அமீபா, பாக்டீரியா இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இருசம பிளவு முறையில் மூலம் எண்ணிக்கையில் பெருகுகின்றன. ஆகவே இதில் ஒரு செல் உயிரிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ச்சி இனப்பெருக்கத்தையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஏனென்றால் வளர்ச்சிக்கு நம்ம சில வரையறை கொடுக்குறோம். உதாரணமாக பொருண்மையில் அதிகரிப்பு, செல்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பும் வளர்ச்சி தான். இப்போ நம்ம வளர்கிறோம் அப்படின்னா செல்லு குட்டி போட்டு தான் வளர முடியும். மைட்டாசிஸ் மூலமாக நம்ம செல்லை, உடம்ப தேய்மானங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். புதிய செல்களை படைத்து உறுப்புகள் பெருக்கம் அடையலாம். இப்படியெல்லாம் பார்க்குறோம். இந்த செல்லாக்கம், அந்த செல்லாக்கம், எல்லாத்துலேயுமே பெருகல் நிலை இன்னும் ஒன்று இருக்குது, மைட்டாசிஸ். அதுக்கு பிறகு தான் முதல் நிலை ஸ்பெர்மடோசைட், 2ஆம் நிலை ஸ்பெர்மடோசைட், இப்படியெல்லாம் போகுது. ஆகையினாலே ஒரு செல் உயிரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இனப்பெருக்கம் பிரித்தறிய இயலாதது. ஆகவே இது சரி.
அதே நேரத்தில் கூற்று ஒன்று, பெரும்பான்மையான தாவர விலங்குகளில் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லா தனித்தனி நிகழ்வு. காரணம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் இனப்பெருக்கமாக இருந்தாலும் சரி, பால் இனப்பெருக்கமாக இருந்தாலும் சரி, அங்கே பெருக்கமான நடைபெறுகிறது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, அதை அறுத்து நம்ம வச்சோம்னா அதில் அந்த மொட்டுகள் இருக்கிற இடத்துல இன்னொரு செடி வரப்போகுது. இது பாலியல் இனப்பெருக்கம், உடல் இனப்பெருக்கம், தழைவழி இனப்பெருக்கம். அதே நேரத்தில் மகரந்தத்தால் மகரந்த துகள், பிறகு சோழகவட்டத்தில் சூழ், அதில் 7 செல் 8 உட்கரு நிலை, அண்டை செல்லும் அந்த ஆண் கேமெடியம் இணைந்தால் கரு, அதை நம்ம இனப்பெருக்கம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வளர்ச்சி என்னும்போது தாவரங்களில் வரம்பில்லா வளர்ச்சி, விலங்குகளில் வரம்புடைய வளர்ச்சி. ஆகவே இந்த இடத்துல இது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆகவே இது கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அடுத்த கேள்விக்கு போகலாமா? 2வது வினா, இதில் உடலுக்கு வெளியே, அதாவது இன்விட்ரோ, இன்விவோன்னு ஒன்று இருக்குது. இன்விவோ தான் நம்ம ஜென்ரலாக பார்த்து உடலுக்கு உள்ளே. இன்விட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு வெளியே நடத்த பெறும் வளர்சிதை மாற்ற வினைகள். இதில் வளர்சிதை மாற்றம்னா நமக்கு தெரியும், மெட்டபாலிசம், அதாவது ஆக்கல் அடித்தல். இப்போ சுவாசித்தல்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் சொல்கிறேன், சுவாசித்தல் இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கலாம், ஆம்பிபோலிக் என்று சொல்லலாம். சுவாசித்தலில் பார்த்தீங்கன்னா சிக்கலான பொருள் சிதைக்கப்பட்டு ஆற்றல் அது வெளியிடப்படுகிறது. அதே நேரத்தில் ஒளிச்சேர்க்கை, அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நீர் என்ற எளிமையான பொருட்கள் சேர்ந்து ஒரு கார்போஹைட்ரேட், அதாவது ஸ்டார்ச்சை உண்டாக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் வளர்சிதை மாற்ற வினைகள் இவை எத்தகையன? ஏனென்றால் நம்ம பார்க்குறோம், ஒரு வளர்ச்சியை ஒரு உயிருள்ளவற்றினுடைய வரையறுக்கும் பண்பாக எடுத்துக்க முடியாது, இனப்பெருக்கத்தை வரையறுக்கும் பண்பாக எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் வளர்சிதை மாற்றத்தை எடுத்துக்கலாம். அதே போல் தன்னை உணர்தல், அதையும் நம்ம எடுத்துக்கலாம், வரையறுக்கம் பண்ணுவதால் விதிவிலக்கே கிடையாது. ஆனால் இங்கே வளர்சிதை மாற்றத்தை பற்றி ஒரு சிக்கலான ஒரு கேள்வி இருக்கிறது. உடலுக்கு வெளியே, இப்போ உதாரணமாக நம்ம உமிழ்நீர் இருக்குது, அந்த உமிழ்நீரை வாயிலிருந்து எடுத்துட்டு ஒரு ஸ்டார்ச் உணவுப் பொருளை ஒரு சின்ன பெட்ரி டிஷ் அதில் போட்டுட்டு நமது வாயிலிருந்து இந்த உமிழ்நீரை இதில் கலந்தோம்னா இது செரிக்குமானா கண்டிப்பாக செரிக்கும், அது சிதைக்கப்படும், இரட்டை சர்க்கரையாக மாறும். அப்போ இது உயிர் இருக்குதா இல்லையான்னா இந்த அமைப்பிற்கு உயிர் கிடையாது. ஏனென்றால் உடலுக்கு வெளியே நடக்குது, வாய்க்குழியில் நடக்கவில்லை. ஆனால் இந்த வினையானது உயிருள்ள வினை. ஏனென்றால் உயிருள்ள பொருள் தான் நொதி வினைவிக்க செயல்பட்டு அதில் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அமிலேஸ் அதை சிதைக்கிறது. ஆகவே உயிருள்ளவை ஆனால் உயிரற்ற வினை, இது தவறு. உயிரற்றவை மற்றும் உயிரற்ற வினைகள், இதுவும் தவறு. உயிரற்றவை, இந்த அமைப்பு உயிரற்றவை ஆனால் உயிருள்ள வினை, இது சரி. உயிருள்ளவைகளாகவோ அல்லது உயிரற்றவைகளாகவோ இருக்கலாம், இதுவும் பொருந்தாது. ஆக நல்லா புரிஞ்சுக்கோங்க, வளர்சிதை மாற்றம் நடப்பதற்கு ஒரு உடல் என்பது தேவை. எந்த உயிரற்ற பொருளும் வளர்சிதை மாற்றத்தை ஈடுபட முடியாது. ஆகவே செல் கட்டமைப்பு தேவைன்னு இந்த பேரால முடியும். அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், 3வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் உயிருள்ளவற்றுடைய வரையறுக்கும் பண்பாக கருதப்படுவை எவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த வளர்ச்சி என்பது விதிவிலக்கு இல்லாமல் ஒரு உயிருள்ளவற்றுக்கு பொருந்துமா அப்படின்னா அதை பார்க்கணும். முதல்ல வளர்ச்சி என்னென்னா பொருண்மையின் அதிகரிப்பு, அதாவது இன்க்ரீஸ் இன் மாஸ், அல்லது செல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஏன்னா ஒரு செல்லுகள்லாம் செல்லின் எண்ணிக்கை அதிகரிப்பு தான் பொருத்த முடியும். நம்ம பெரிய தாவரங்கள் விலங்குகளுக்கு பல செல் உயிர்களுக்கு பொருண்மை அதிகரிப்பு, புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது வளர்ச்சி ஏன் நான் கருதக்கூடாது உயிருள்ளவற்றினுடைய வரையறுக்கும் பண்பான்னா முடியாது. காரணம், உயிரற்றவைகளும் வளர்கின்றன. என்ன சார் உயிரற்றவை வளர்கின்றன அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா உண்மை. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் நம்ம ஒரு காப்பர் சல்பேட் கரைசலை போட்டுடுறோம். ஆக காப்பர் சல்பேட் கரைசலை போட்டுட்டு ஒரு நூலில் ஒரு காப்பர் சல்பேட் கட்டியை நான் தொங்க போடுறேன். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அது மேலே நிறையா படிவுகள் ஏற்பட்டிருக்கும். ஆகவே படிகமாதல், அதாவது கிறிஸ்டலைசேஷன், அது பார்த்திங்கன்னா அது வளர்ச்சி தானே சொல்லணும். முதல் நாள் வைக்கிறீங்க 1.5 கிராமில் தொங்குது, அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 5 கிராமில் வருது. அப்போ அது வளர்ச்சி இல்லையான்னு கேட்கலாம். ஆகவே இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும், வளர்ச்சி என்பது உயிரற்றவற்றில் நடக்குது, ஆனால் புறப்பரப்பில் சில பொருட்களை சேர்ப்பதனால வருது. ஆனால் உயிருள்ளவற்றில் அவ்வாறு இல்லை, உள்ளிருந்து வருது வளர்ச்சி.
நம்ம சாப்பிட்றோம், அந்த பொருட்கள் போய் ஜீரணமாகுது, பிறகு அவை தன்மயமாகுது, அதற்கு பிறகு வளர்கிறது. இது தாவரங்களுக்கும் அது பொருந்தும். தனிமங்கள் எடுத்து கொள்ளுகின்றன, ஸ்டார்ச்சை உண்டாக்குகின்றன. அவை நுனியாக்கு திசுக்கள் மூலமாகவும் பக்காக்கு திசுக்கள் மூலமாகவும் இடையாக்கு திசுக்கள் மூலமாகவும் வளர்கின்றன. எனவே இந்த இடத்துல அப்போ வளர்ச்சி எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் என்னவென்றால் உயிரற்றவை புறப்பரப்பில் பொருட்களை சேர்த்து கொண்டு வளர்கின்றன. எனவே இது பொருந்தாது. அடுத்து இனப்பெருக்கம், அதையே நான் எடுக்கக்கூடாது. இனப்பெருக்கம் தான் ஒரு நல்ல பண்பாச்சே. சேய்களை தஞ்சதிகளை பாக்டீரியாவிலிருந்து பெரிய உயிரி வரைக்கும் செக்கோயா ஒரு தாவரம் 145 மீட்டர் அதெல்லாம் உண்டாக்குது இல்லையா? அப்போ ஏன் ஒத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்தில் நமக்கு பல வழியில் இருக்குது. இழப்பு மீட்டல் பிளனேரியாவில் பார்க்குறோம், மொட்டிடுதல் ஹைட்ராவில் பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்பைரோகைரா போன்ற இடைப்பாசிகள் துண்டாதல் மூலமாக பார்க்குறோம், புரோட்டோனியமா துண்டாதல் மூலமாக பார்க்குறோம். சரி, இதெல்லாம் இனப்பெருக்கம் தானே, அப்புறம் என்ன நமக்கு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கம் என்பது இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, விதிவிலக்கில்லாமல் எல்லா உயிர்களும் இனப்பெருக்கம் செய்கின்றனவா என்றால் அங்கே தான் ஒரு சின்ன சந்தேகம். காரணம், கோவேறு கழுதை மியூல். ஆக கோவேறு கழுதை பார்த்தீங்கன்னா அது டாங்கி, அதுக்கப்புறம் ஹார்ஸ். ஆக கழுதையும் குதிரையும் சேர்த்து நமக்கு கோவேறு கழுதை வருது. ஆனால் 2 கோவேறு கழுதையை சேர்த்தோம்னா கழுதை குதிரை கோவேறு கழுதை வராது, என்னெல்லாம் மலடு. அதே மாதிரி பார்த்தோம்னா வேலைக்கார தேனி, அது பால் இனத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்பாலாக இருந்தால் கூட அது மலடு. அது எந்த காரணத்திலும் இனப்பெருக்கம் செய்யாது. அப்போது அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் கருத்தரிப்பு மையங்கள் வந்திருக்குது. காரணம், குழந்தை இல்லாத மலட்டு தம்பதியினர் இருக்காங்க. அப்போது இனப்பெருக்கம் என்பது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பண்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆகவே அதில் விதிவிலக்கு இருக்கிறதுனால இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து செல் கட்டமைப்பு. இப்போ தான் 2வது கேள்விக்கு நம்ம பார்த்தோம். அதாவது வளர்சிதை மாற்றம் என்பது நடக்க வேண்டும் என்றால் ஒரு உயிருள்ள அமைப்பில் அது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆகவே செல் கட்டமைப்பு செல்லுலார் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதனால் இதை நம்ம ஏற்றுக்கலாம். அதற்கடுத்து சுற்றுப்புறத்தை அறிதல். இது உண்மையிலேயே இதுதான் உணர்தல்னு சொல்கிறது. மனிதர்களில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் உள்ள செல்ஃப் கான்சியஸ்னஸ். ஆகவே சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தூண்டல்களுக்கு ஏற்ற மாதிரி பிரதிவினைகளை உயிருள்ளவைகள் மட்டுமே காட்டும். ஆகவே இதையும் நாம் ஒற்றுக்கொள்ளலாம். ஆகையினால இதற்கு உயிருள்ளவற்றிட வரையறுக்கும் பண்புல கருதப்படுவைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மற்றும் 4 இதுதான் சரியான விடை. ரைட், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? நான் இப்போ 4வது கேள்விக்கு போகலாம். இது உறுதி கூற்று காரண கூற்று. வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் உயிருள்ளவற்றினுடைய வரையறுக்கும் பண்புகளாக கருத இயலாது. வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் உயிருள்ளவற்றினுடைய வரையறுக்கும் பண்புகளாக கருத முடியாது. ஓகே, ஒத்துக்கிறோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். ஏன்னா வளர்ச்சி என்பது எக்ஸ்க்ளூசிவாக கிடையாது. உயிரற்ற பொருட்களான படிக மாதலில் பார்க்குறோம். இனப்பெருக்கம் என்பது கோவேறு கழுத வேலைக்கார தேனி போன்றவையெல்லாம் அவைகள் மலடாக இருக்கின்றன. பொருண்மை அதிகரிப்பு வளர்ச்சி என கொள்வேமேயானால், அதாவது வளர்ச்சி என்பதை நம்ம பொருண்மை அதிகரிப்பு, அதாவது இன்க்ரீஸ் இன் மாஸ் அப்படின்னு சொன்னோம்னா மலை பாறை மணற்குன்றுகள் வளர்கின்றன, உண்மை. அதே மாதிரி கோவேறு கழுதை வேலைக்கார தேனி மலட்டு தம்பதியினர் இனப்பெருக்கம் செய்வதில்லை. இப்போ தான் பார்த்தோம். ஆகவே இது ஏ மற்றும் ஆர் சரி, அதாவது உறுதி கூற்றும் காரண கூற்றும் சரி, சரியான விளக்கமும் ஆகும். ரைட், இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 5வது வினா, கீழ்காண்பனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. முதல், உயிரற்றவற்றின் வளர்ச்சி உள்ளிருந்தும் உயிருள்ளவற்றினுடைய வளர்ச்சி புறப்பரப்பிலும் ஏற்படுகிறது. இப்போ தான் அதை பற்றி பார்த்தோம். ஆகவே உயிரற்றவற்றினுடைய வளர்ச்சி உள்ளிருந்தும் உயிருள்ளவற்றினுடைய வளர்ச்சி புறப்பரப்பிலும் ஏற்படுது. இது தப்பு. படிகமாதல் என்பது வெளியிலிருந்து தான் வருதே ஒழிய உள்ள இருந்து கிடையாது. ஆகவே இது தவறு. உயிருள்ளவற்றினுடைய வளர்ச்சி புறப்பரப்பில் ஏற்படுகிறதுனா கிடையாது, உள்ளே இருந்து தான் வெளியில் போகுது. ஆகையினால அதை கவனிக்கணும். நான் உள்ளிருந்து தான் வெளில பெறுகிறோம். உள்ளே வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த செல்களை புதிதாக உற்பத்தி செய்வதனால தான் நம்ம வளர்கிறோம். ஆகையினால இது தவறான கூற்று. அதற்கடுத்து தாவர வளர்ச்சி வரம்புடையது, விலங்கின வளர்ச்சி வரம்பற்றது. இதுவும் தவறு.
இது எப்படி வந்திருக்கணும்னா தாவர வளர்ச்சி வரம்பற்றது. ஏனென்றால் நுனியாக்கு திசு மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், தண்டு நுனி வேர் நுனி. இது அகலத்தில் 2ஆம் நிலை வளர்ச்சிக்கு கேம்பியம் வரும்போது காரணமாகும். இடையாக்கு திசு என்பது கணுவிடை பகுதி நீட்சிக்கு காரணமாகும். அதே நேரத்தில் எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் அதற்கு வளர்ச்சி என்பது வரம்புடையது. ஆகவே இதுவும் தவறு. பிளனேரியாவில் உண்மையான இழப்பு மீட்டல் காணப்படுகிறது. இது முழுக்க முழுக்க உண்மை. ஒரு பிளனேரியா என்பது இவ்வாறு இருக்கும். அந்த பிளனேரியாவை இப்படி நம்ம கட் பண்ணோமா, இப்போ உதாரணமாக 10 தலை ராவணம் இருக்கிறானா இல்லையா அப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இதை பார்க்கும்பொழுது 10 தலை ராவணம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆக எத்தனை தலைகளை கொண்ட பிளனேரியாவை நாம் உண்டாக்கலாம்? காரணம் ரீஜெனரேஷன்னு சொல்லுவாங்க. இது முழுக்க இருக்கிறது இதில் தான் இருக்குது. நம்ம வீட்டுங்களில் கூட பார்த்திங்கன்னா ஜன்னலில் பல்லி கிள்ளி மாட்டிக்கும், அதில் வால் துண்டாயிடும். ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கும், ஃபுல்லாக டெவலப் ஆகாது. ஏன்னா அது முதுகெலும்பு உள்ளவை, இது முதுகெலும்பு அற்றவை. அதனால் இழப்பு மீட்டல், உண்மையான இழப்பு மீட்டல் இதில் காணப்படுவது சரி. அடுத்து உயிரற்றவைகளில் இனப்பெருக்கமும் வளர்சிதை மாற்றமும் காணப்படுவதில்லை. ஆக இதுவும் சரி. உயிரற்றவையில் கிடையாது, இனப்பெருக்கம் வளர்சிதை மாற்றம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அடுத்து தன்னைத்தான் உணர்தல் என்ற பண்பை பெற்ற உயிரி மனிதன், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா உணர்தல் தான் உண்டு, அதான் 5 அறிவு 6 அறிவு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை, பிறகு அதை சேமித்தல், பிறகு பிரதிவினையாற்றுதல் எல்லாம் இருக்கிறது. ஆகவே செல்ஃப் கான்ஷியஸ், தன்னை உணர்தல். ஆகவே இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 மட்டும் சரியானது, பாக்கி எல்லாமே தவறு. நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். 6வது கேள்வி. 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பெயரிடு விதிகளில் தவறானது எது? அதாவது கரோலஸ் லினேயஸ் என்பவர் முதலாக அவர்தான் இருசொற் பெயரிடும் முறையை வழங்கினார். உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமான பெயர்கள் வழங்குகின்றன. ஆகவே அதை ஒரு சரியான முறையில் செய்யணும். இப்போ உதாரணமாக ப்ரூம் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடப்போன்னு சொல்லுவாங்க, தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க, வடக்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கலகா அல்லது வேர்க்கடலைன்னுவாங்க, சவுத் பக்கம் பார்த்திங்கன்னா மல்லாக்கொட்டை மணிலான்னுவாங்க. ஆக இப்படி பல்வேறு உள்ளூர் பெயர்களில் வழங்கும் போது குழப்பம் வரும். ஆகவே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விதிகளை வரையறுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க செஞ்சாங்க. அதில் ஐசிபிஎன் என்பது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், ICZN என்பது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஆக தாவரங்களுக்கு அகில உலக பெயர் சூட்டு முறை, விலங்குகளுக்கு அகில உலக பெயர் சூட்டு முறை. இது IUPAC சிஸ்டம் போல் கெமிஸ்ட்ரியில், MKS சிஸ்டம் போல் இயற்பியலில் இருக்கிறாவில். அந்த அடிப்படையில் உயிரியல் பெயர்களின் தோற்றம் எதுவாக இருப்பினும் அவை லத்தீன் மொழியில் மட்டுமே இருக்கணும். உதாரணமாக நம்ம சில பேருங்களை கவனிக்கும். இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகான்னா மாங்காய், அதே மாதிரி சொலானம், டியூபரோசம், உருளைக்கிழங்கு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கில பேர் கிடையாது. அது எந்த மெக்சிகோவில் கண்டுபிடிக்கலாம், ஸ்பானிஷில் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஜப்பானில் கண்டுபிடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கண்டுபிடிச்சவருக்கு உரிய கிரெடிட், அந்த அங்கீகாரம் செல்லும். ஆனால் அது லத்தீன் மொழியில் செல்லப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். ஆகவே இது சரி. அதற்கடுத்து உயிரியல் பெயரில் முதல் வார்த்தை பேரின பெயராகவும் 2வது வார்த்தை சிற்றின பெயராக இருத்தல் வேண்டும். இதுவும் கரெக்ட். அதாவது ஜீனஸ் நேம் அடுத்து ஸ்பீஷிஸ் நேம். அதாவது மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இதில் மேஞ்சிஃபெரா என்பது பேரின பெயர், இண்டிகா என்பது சிற்றின பெயர். அடுத்து முதல் வார்த்தையான பேரின பெயரின் முதல் எழுத்து தலைப்பு எழுத்திலும், சிற்றின பெயரின் முதல் எழுத்து சிறிய எழுத்திலும் எழுதுதல் வேண்டும். ஆக ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய எழுத்தில் கொட்டை எழுத்தில் எழுதியிருக்கேன், இது சிறிய எழுத்தில் எழுதியிருக்கேன். அதே நேரத்தில் கையால் எழுதும் பொழுதும் அச்சிடும் பொழுதும் ஒரே மாதிரியாக அடிக்கோடிட்டு எழுத வேண்டும். இது தவறு. இப்போ இந்த மாதிரி எழுதும்போது இது ஆங்கில வார்த்தை இல்லை என்பதை குறிப்பிடுவதற்காக கையால் எழுதும்போது 2 பக்கம் அண்டர்லைன் பண்ணணும். அதே நேரத்தில் அச்சிடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது இட்டாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாய்வான எழுத்தில் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஆகவே இதுக்கு இந்த 4வது தவறானது. இப்போ நம்ம 7வது கேள்விக்கு பார்ப்போம். கீழ்காண்பனவற்றுள் தவறானது எது? இருசொற் பெயரிடும் முறையை வழங்கியவர் கரோலஸ் லின்னேயஸ். கண்டிப்பாக சரி, இவர்தான் முதலில் வழங்கியவர். ICBN தாவர பெயர் சூட்டும் முறை, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், அதுவும் சரி. மேஞ்சிஃபெரா இண்டிகா லின்னேயஸ் என்பது ஆசிரியர் பெயர் குறித்தல். ICZN விலங்குகளுக்கான பெயர் சூட்டு முறை, இதுவும் சரி. இது ஏன் தவறு? 3வது காரணம்
மேஞ்சிஃபெரா இண்டிகா லின்னு வரணுமே ஒழிய முழு பேர் வரக்கூடாது. ஆகவே இதுதான் ஆசிரியர் பெயர் குறித்தல் சொல்லுவாங்க, ஆத்தர் சைட்டேஷன் சொல்லுவாங்க. ஆகையினால அது ஃபுல்லாக எழுதியிருக்கிறதுனால இது தவறு. ஆகவே தேர்ட் ஆப்ஷன் தவறு. ரைட், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 8வது கேள்வியில் இது கூற்று 1 கூற்று 2 வகைப்பாட்டியலுக்கு அடிப்படையாக உள்ளவை பண்புகள் ஆக்கம், இனங்காணல், வகைப்படுத்துதல் மற்றும் பெயரிடுதல். அதாவது the basic of classification is characterization, identification, then classification மற்றும் naming or nomenclature. ஆக கூற்று 1 இது கரெக்ட். அடுத்து கூற்று 2 உயிரினங்களுக்கு இடையே உள்ள தொடர்புகள் பற்றிய அறிவியல் பிரிவு தொகுப்பமைப்பியல் ஆகும். தொகுப்பமைப்பியல் என்பது ஆங்கிலத்தில் சிஸ்டமேட்டிக்ஸ். ஆக முதல்ல சிஸ்டமேட்டிக்ஸாக பண்ணலை, பயன் அடிப்படையில் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லின்னேயஸ் என்பது 50-50% சான்ஸ் கொடுக்குறாரு, வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. அதனால் அதில் புறத்தோற்ற பண்புகள் சூழ்நிலையால் பாதிக்கப்படுகின்றன, இனப்பெருக்க பண்புகள் பாதிக்காது. ஆகவே அவரது ஒரு பிழையான ஒரு வகைப்பாட்டியல். அது மட்டும் இல்லை, ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது ஒரே தொகுப்பில் இருக்கும், தொடர்பு இருக்கிறது வெவ்வேறு தொகுப்பில் இருக்கும். ஆக இந்த கோளாறெல்லாம் காரணம் அனைத்து பண்புகளையும் அவர் கருத்தில் கொள்ளவில்லை. ஆக அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தொகுப்பமைப்பியல் அல்லது முறைப்பாட்டு தாவரங்கள் சிஸ்டமேட்டிக் பாட்டனி என்று அழைக்கப்படும். இப்பிரிவு உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம தொடர்புகளை கணக்கில் கொள்ளுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக வரணும். ஏன்னா பரிணாம தொடர்பு இல்லைன்னா யார் முன்னால் வந்தாங்க யார் பின்னால் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், அதில் ஒரு வித்தலை இரு வித்தலை, பிரியோஃபைட்டு அடுத்து டெரிடோஃபைட். பிரியோஃபைட்டு ஆல்கே முழுக்க முழுக்க தண்ணி. அதுக்கடுத்து பிரியோஃபைட்டு பார்த்தீங்கன்னா இருவாழ்விகள். அடுத்து முதல் நிலத்தாவரம் டெரிடோஃபைட். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல் விதை தாவரம் ஜிம்னோஸ்பம், அப்புறம் ஆஞ்சியோஸ்பம் மூடிய விதை தாவரம். இப்படி தான் நம்ம பரிணாமத்தில் வளர்ச்சியை பார்க்குறோம். ஆகவே இது பரிணாம உறவுகளை இது சுட்டி காட்டுகிறது. இதே நேரத்தில் இன்னொன்று கவனிக்கணும், எங்லர் என்று பிராண்டல் என்ற இரட்டையர்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா இன உறவு வகைப்பாட்டு முறை ஃபைலோஜெனட்டிக்னு, அது பின்னால் வருது, அது அடுத்த பாடத்தில். இருந்தாலும் சிஸ்டமேட்டிக் என்பது ஒரு புதிய முயற்சி, இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஆகவே இதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. ஆகவே ரெண்டுமே ஓகே. அடுத்த கேள்விக்கு போகலாம், 9வது கேள்வி. ஆக 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? சிற்றினம் என்ற வகைப்பாட்டியல் அலகு கீழ்மட்ட அலகாகும். பல பொதுவான பண்புகள் கொண்ட சிற்றினங்களின் தொகுப்பு பேரினமாகும். பாந்திரா மற்றும் பெலிஸ் ஒரே பேரினமாகும். பல வகுப்புகளின் தொகுப்பு தாவர உலகில் தொகுதி என்னும், விலங்கு உலகில் பிரிவு என்றும் அழைக்கப்படுகிறது. வகுப்பிற்கும் தொகுதிக்கும் இடையே உள்ள அலகு வரிசையாகும். இதில் எதெல்லாம் சரி பார்க்கலாம். சிற்றினம் என்ற வகைப்பாட்டில் அழகு கீழ்மட்ட அலகாகும். இது ஓகே. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சிற்றினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரினம், அதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது குடும்பம், அடுத்து வரிசை, வகுப்பு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விலங்காக இருந்தால் தொகுதி, தாவரம் வந்தால் பிரிவு, அதுக்கப்புறம் பேரரசு என்று இவ்வாறு ஏறு வரிசையில் அமைந்திருக்கிறது. ஆக கீழ்மட்ட அலகு லோயர் மோஸ்ட் டாக்ஸானா சிற்றினம், ஹையர்து ஹையஸ்ட் கிங்டம். பல பொதுவான பண்புகளை கொண்ட சிற்றினங்களின் தொகுப்பு பேரினமாகும். இதுவும் ஓகே. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் பாந்திரா என்பது பேரினம், பாந்திரா லியோ, பாந்திரா டைகிரிஸ், பாந்தியா ஃபர்தூஸ் சிறுத்தை. ஆக இவை எல்லாம் ஓரளவுக்கு அந்த பூனை குடும்பத்தில் வரும். ஆகவே அதை நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் பாந்திரா மற்றும் ஃபெலிஸ் என்பது ஒரே பேரினமாகும் கிடையாது. இது ஃபெலிஸ் டொமஸ்டிகஸ் பூனை, பாந்திரா லியோ, பாந்திரா டைகிரிஸ் அப்படின்றது சிங்கம், புலி. ஆகவே இது தவறு. இது வெவ்வேறு பேரினம். பல வகுப்புகளின் தொகுப்பு தாவர உலகில் தொகுதி என்றும் விலங்குலகில் பிரிவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆக இங்கே வகுப்பு என்பது கிளாஸ். ஆகவே பல வகுப்புகளுடைய தொகுப்பு தாவர உலகில் தொகுதின்னு சொல்லக்கூடாது. தாவர உலகத்தில் டிவிஷன் அல்லது பிரிவுன்னு சொல்லுவோம். விலங்கு உலகத்தில் அதை ஃபைலம் அல்லது தொகுதின்னு சொல்லுவோம். ஆகவே இது தவறு. அடுத்து வகுப்பிற்கும் தொகுதிக்கும் இடையே உள்ள அலகு வரிசையாகும். ஆக அவங்க சொல்கிறது வகுப்புக்கும் தொகுதிக்கும் இடையே உள்ள அலகு, வகுப்புக்கும் தொகுதிக்கும் இடையே அலகை காணும்.
ஆகையினால இதுவும் தவறு. ஆக இதில் எது சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1, 2 மட்டும் சரியானது, பாக்கி எல்லாமே தவறானது. ஓகே. ஆக அடுத்த கேள்விக்கு போவோம். ஆக 10வது கேள்வியில் கோதுமையின் வகைப்பாட்டு படிநிலையை கீழ் அளிக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு அமைத்து காட்டவும். இது பாருங்கள், நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கோதுமைன்ற இடத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோதுமை, அது ட்ரிட்டிகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேரினம்னு சொல்லுவாங்க, ட்ரிட்டிகம், டியோரம், அதாவது அது மாதிரிலாம் பேர் வரும், ஈஸ்டிவம், அது மாதிரி சிற்றினம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போயேசி. அதுக்கப்புறம் அதனுடைய வரிசை பார்த்திங்கன்னா போயேல்ஸ். அதுக்கப்புறம் அதனுடைய வகுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது மோனோகாட்லிடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பிரிவுன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்மே அப்படின்னு வரும். இப்போ அதை தான் இங்கே அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. ஆஞ்சியோஸ்பெர்மேக்கு ஏ, போயல்ஸுக்கு பி, மோனோகாட்லினுக்கு சி, ட்ரிட்டிகம் டி, போயேசி டி. ஆக இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போயேசி என்பது குடும்பம், அடுத்து ட்ரிட்டிகம் என்பது பேரினம், அடுத்து போயேல்ஸ் என்பது வரிசை. எப்பவுமே ஏல்ஸ் அது மாதிரி முடிஞ்சதுன்னா அது வரிசை, சிஏ அப்படின்னு முடிஞ்சதுன்னா குடும்பம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஞ்சியோஸ்பெர்மே மோனோகாட்லின் இருக்குது. அப்போ இதுக்கு சரியானது என்ன? கீழிருந்து மேலே நீங்கள் போடணும். ஆக ஃபஸ்ட்டு என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள், ட்ரிட்டிகம் எஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குடும்பம் போயேசி, அதுக்கப்புறம் போயேல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வகுப்பு மோனோகாட்லிடனே, பிரிவு பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்மே. ஆக ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையாகும். ஆக இப்படியும் அவங்க குறியீடுகளை கொடுத்து உங்களை கேட்கலாம். உங்களுக்கு அந்த கருத்து கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அதை எப்படி அவங்க கொடுத்தாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எழுதலாம். ஆக இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். ஆக அடுத்த கேள்விக்கு போகலாம். 11வது கேள்வியில் கூற்று 1, வகைப்பாட்டிலின் படிநிலை வரிசையில் கீழிருந்து மேலாக, அதாவது சிற்றினத்திலிருந்து பேரரசு உலகம் நோக்கி செல்ல செல்ல பொது பண்புகளின் எண்ணிக்கை குறைகிறது. இது சரி. இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சிற்றினம் இருக்கும். சிற்றினம் என்பது என்ன? பல ஒரே ஒத்த அமைப்புடைய பண்புகளை கொண்ட தொகுப்புன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பேந்திரா, அது பேரினம், டைகிரிஸ், லியோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அதே மாதிரி சொலானம், சொலனேச குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சொலானம், டியூபரோசம், சொலானம், நைக்ரம், சொலானம், டாரம், சொலானம், மெலஞ்சினா, இப்படி கத்திரிக்காய் எல்லாம், சுண்டைக்காய் எல்லாம் அதில் வருது. அவை சிற்சில பண்புகளில் வேறுபடுகிற சிற்றினங்கள், அவை எல்லாம் பொதுவாக ஒரு பண்புகளை பெற்றிருப்பதனால தான் அவை ஒரு பேரினத்தில் அமைகின்றன. ஆகவே இங்கிருந்து நீங்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா குறையும். இப்போ நீங்கள் ஒரு விலங்கு எடுத்துக்கலாம். இப்போ விலங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக், அது கேனிடே. அதே நேரத்தில் பூனை, அது ஃபெலிடே. இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிவோரா என்பதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னிவோரா என்பது வரிசை, அதே போல் பிரைமேட்டா என்பது ஒரு வரிசை, குரங்கு, நம்ம மனுஷன்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வகுப்பு மெமாலியாலாம் அமைவாங்க. அதே மாதிரி தான் கண்கள்நோலியசியே, அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சொலானேசியே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலிமோனியல்ஸில் அமைவாங்க. ஆக இப்படி இந்த வகைப்பாட்டில் கீழிருந்து செல்ல 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 கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே கவனித்து பாருங்கள், ஒரு பாலூட்டின்னு இருக்குது. ஒரு பாலூட்டி குட்டி போட்டு பால் கொடுக்குது, ஓகே. அப்போ புலியும் சிங்கமும் சிறுத்தையும் அல்லது நாயும் அல்லது மனிதனும் அந்த ஒரு பண்பில், நுரையீரல், இந்த மாதிரி சில பண்புகளை தவிர மற்ற எல்லா பண்புகளும் வேறுபடுகிறான், பல்லமைப்பில் வேறுபடுகிறான். ஆகையினால கீழிருந்து மேலே செல்ல செல்ல பொது பண்புகள் குறையும். அதே நேரத்தில் மேலிருந்து கீழே செல்ல செல்ல பொது பண்புகள் அதிகரிக்கும். ஒத்த சிற்றினங்கள் ஒரு பேரினத்திலும் பல ஒன்று போல இருக்கக்கூடிய பேரினங்களின் தொகுப்பு ஒரு குடும்பத்திலும் பல ஒன்று போல இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு வரிசையிலும் பல ஒத்த வரிசை வந்து ஒரு வகுப்பிலையும் பல வகுப்புகள் சேர்ந்து ஒரு பிரிவல தொகுதியிலும் அமைகின்றன. இதுதான் இயல்பு. இப்போ ஒரு விலங்கு என்னன்னு சொல்கிறோம், அதில் உடனே பார்த்தீங்கன்னா முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பற்றவை. அதுக்கப்புறம் முதுகெலும்பற்றவையில் பார்த்தீங்கன்னா துளையுடலிலிருந்து உங்களுக்கு முற்தோலிகள் வரைக்கும் இருக்குது தொகுதிகள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
வட்டவாய் உடையவை இருக்குது, அப்புறம் தாடைகள் உடையவை இருக்கின்றன, அதுக்கப்புறம் துடுப்புகள் உடையவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 4 கால்கள். இப்படி எல்லாமே நம்ம பிரிச்சுனுப்போம். மேலே போக 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 பண்பு குறையும், பொது பண்பு கீழே வர வர பொது பண்பு அதிகரிக்கும். ஆகவே சரி. 2வது கூட்டு வகைப்பாட்டின் உயர்மட்ட அலகில் அதே மட்டத்தில் உள்ள பிற குழுக்களிடையே தொடர்பை தீர்மானிப்பதில் கடினத்தன்மை அதிகரிப்பதால் சிக்கல் உண்டாகிறது. இது கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வகைப்பாட்டில் பல்வேறு முறைகளை பார்க்குறோம். உதாரணமாக செயற்கை வகைப்பாட்டு முறை லின்னேயஸ், பெந்தமன் ஊக்கர் இயற்கை வகைப்பாட்டு முறை, அதுக்கப்புறம் இனவுற வகைப்பாட்டு முறை, எண்ணிக்கை வகைப்பாட்டு முறை கணினி மூலம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்டோடாக்சானமி செல் வகைப்பாட்டு முறை பண்ணுறோம், குரோமோசோம்களை வச்சு பண்ணுறோம், வேதியியல் வகைப்பாட்டு முறை. இப்படி பல வகைப்பாட்டு முறைகள் இப்போது பின்பற்றப்படுகின்றன, பல அடிப்படைகளில் செய்யப்படுகின்றன. அந்த மாதிரி நம்ம கீழிருந்து மேலே செல்ல செல்ல, அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது பாலூட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலூட்டியில் கார்னிவோராக வருது விலங்கு, அதாவது இந்த மாமிச உண்ணிகள். அதே நேரத்தில் பிரைமேட்டாக வருது நம்மளை மாதிரி, அதாவது குரங்கு, கிப்பான், மனிதன், இவங்கெல்லாம் வராங்க. ஆக இவர்கள் இருவருமே உணவு பழக்கத்தில் வேறுபடுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒரு மெமாலியா என்ற ஒரு வகுப்பில் வச்சுருக்காங்க. ஆக மேலே செல்ல செல்ல அந்த கிளாசிஃபிகேஷன் அல்லது வகைப்பாட்டு உத்தி கடினமாகிறது. ஆகவே ரெண்டுமே இது சரி. ஆக 2வது ஆப்ஷன். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆக இதில் பொறுத்துக வருது பாருங்கள். மனிதன், டட்டூரா மா கோதுமை, போயேசி அனகார்டியேசி, சொலனேசி, ஓமினிடே. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயிரி பேருங்களை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனுடைய குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CEA அன்னு முடிஞ்சால் தாவரத்தில் அது குடும்பத்தை குறிக்கும் சி. அதே நேரத்தில் டே, ஹோமினிடே, ஃபெலிடே, அந்த மாதிரி நம்ம கேனிடே இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம்னா ப்ரொபாசிடே, இதெல்லாம் டேன்னு கொடுத்தா விலங்குகளில் குடும்பத்தை குறிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து ஹோமினிடே. ஆக ஹோமினிடே. டட்டூரா அது பார்த்திங்கன்னா டட்டூரா மெட்டல் ஊமத்தை, அது சொலனேசே, மாங்கா அனகார்டியேசே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை போயேசி, நம்ம போயேசி பார்க்குறோம், கம்பாசிட்டே பார்க்குறோம், அதுக்கப்புறம் இப்போ பிராசிகேஸே பார்க்குறோம், மால்வேஸே பார்க்குறோம், லெகுமினேஸே பார்க்குறோம். 5 குடும்பங்கள். அதில் ஒரு குடும்பம் தான் இது. ஆகவே இதில் சரியான விட பார்த்திங்கன்னா அதாவது ஏ மனிதன், அது ஹோமினிடேல வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டட்டூரா சொலனேசேல வருது. அடுத்து மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனகார்டியேஸில் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியான விடை. ஆக இது பொறுத்துகளை இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த கேள்வி. தாவர உலகில் CA என்றும் விலங்கு வகைப்பாட்டில் டே என்று முடியும் வகைப்பாட்டில் அழகு இதுவாகும். தற்சமயம் தான் நான் சொன்னேன். போயேசி, கம்பாசிட்டே, அப்புறம் ரூபியேசே, ரோசேசே, இப்படி எல்லாம் இருக்குது. ஆகவே அது நம்ம குடும்பம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபெலிடே, கேனிடே, அதுக்கப்புறம் ப்ரொபாசிடே, இதெல்லாம் ஹோமினிடே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனில் குடும்பம். ஆகவே 4வது ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 14வது கேள்வி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு எளிய வினா. இந்த வினாவில் பார்த்திங்கன்னா ஏல்ஸ் என்று முடியும் தாவர வகைப்பாட்டில் இது விலங்குக்கு பொருந்தாது. விலங்கு வரிசையில் பார்த்திங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்குது. கார்னிவோரா, பிரைமேட்டா அப்படின்னு இருக்குது வரிசை. அதே மாதிரி இன்செக்டா, அதாவது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்டிரா, கோலியாப்டிரா, ஹைமனாப்டிரா அந்த மாதிரி எல்லாம் வரும். ஆகையினாலே நம்ம விலங்கு உலகத்துக்கு பொருந்தாது, இது தாவர உலகத்துக்கு மட்டும் பொருந்தும். உதாரணமாக போயேல்ஸ், ஆஸ்ட்ரேல்ஸ், அப்புறம் சாப்பின்டேல்ஸ். ஆக இதெல்லாம் பாருங்கள் ALESல முடியுது. ஆகையினால ALES முடிகிறது எல்லாமே வரிசை. ஆக 3வது ஆப்ஷன் சரி. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள், இலைப்பாசிகள், மச்சைகளின் புரோட்டோனியமா ஆகியவை கீழ்காண்பவற்றுள் எந்த முறையில் பெருக்கம் அடைகின்றன? ஏன்னா நம்ம இந்த பாடத்திலேயே பார்த்தீங்கன்னா உயிருள்ளவனுடைய வரையறுக்கும் பண்பாக வளர்ச்சியா, இனப்பெருக்கமா, வளர்ச்சிதை மாற்றமா, செல் கட்டமைப்பா, உணர்தலான்னு பார்த்தோம் இல்லையா? ஆக அந்த இடத்துல முதல் பேராகிராஃபில் நம்ம பார்க்கறது பல் வகைகளை கொடுத்துருக்காங்க. பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா இலைப்பாசிகள், மச்சைகள், புரோட்டோனியமா ஆகியவை எந்த முறையில் இனப்பெருக்கம் அடைகின்றன? ஆக இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலைப்பாசிகள் அப்படின்னு பார்க்குறது. இதெல்லாம் துண்டாதல் மூலம் நடக்குது. ஆகவே துண்டாதல் மூலம். இப்போ பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
கிளைத்தலோடு இருக்கும், கிளைத்தல் இல்லாமல் இருக்கும், குறுக்கு சுவரோடு இருக்கும். அதுக்கு பேர் சீனோ, அதாவது ஏசெப்டேட் செப்டேட்னு சொல்லுவாங்க. இது மைசீலியம். ஆகவே இது துண்டாச்சுன்னா ஒவ்வொரு துண்டும் ஒரு உயிரியாக உண்டாகும். இடைப்பாசிகள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைரோகைரா பார்க்குறோம். ஸ்பைரோகைராவில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அவைகளும் அதே போல் தான். கரும்பு துண்டு வெட்டுற மாதிரி வெட்டினோம்னா ரெண்டு துண்டு இருந்ததுன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரியாக மாறும். மசைகளில் புரோட்டோனியமும் இப்படி தான் இருக்கும். மசைகளில் பார்த்திங்கன்னா ஜைகோட்டு முளைக்கும் போது முதல்நிலை புரோட்டோனியமாக இரண்டாம் நிலை புரோட்டோனியமானு வரும். அதுவும் இப்படி தான் உண்டாகும். ஆக துண்டாதல் முறை சரியான விடை. ஆக அடுத்த களம் 1 களம் 2 கொடுத்துருக்காங்க. அதில் களம் 1ல் உயிர்களுடைய அதாவது பேர் கொடுத்துருக்காங்க. வரிசையை நம்ம சேர்க்கணும். அதாவது வரிசை என்ன ஆர்டர். ஆக கோதுமை என்ன ஆர்டரில் வரும், அதே மாதிரி மா எந்த ஆர்டரில் வரும், வீட்டி எந்த ஆர்டர் வரும், மனிதன் எந்த ஆர்டரில் வரும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னா மனிதன் ஈஸியாக சொல்லலாம். ஹோமோசாப்பியன்ஸ் ஆகவே ஹோமினிடே. ஆக 4வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட். இதில் குடும்ப ஹோமினிடே அது பிரைமேட்டால் வருது. ஆகினால முதல்ல கோதுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன வரிசைன்னா போயேல்ஸ். அதுக்கடுத்து மா அது பார்த்திங்கன்னா சாப்பின்டேல்ஸ். அதுக்கடுத்து வீட்டிஇ மஸ்கா டொமஸ்டிக்கா. ஆகவே அது பார்த்திங்கன்னா டிப்டிரா 2 ரெக்க உடையது. டிஎன்னு பார்த்திங்கன்னா மனிதன் பிரைமேட்டால் வரும். ஆக 3வது சரியான விடையாகும். அடுத்த கொஸ்டின், பொது பண்புகள் அதிகம் காணப்படும் உறுப்பினர்களை கொண்டது. அதாவது காமன் கேரக்டர்ஸ் அதிகமாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம். சிற்றினம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரினம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசை, அடுத்து வகுப்பு, அடுத்து தொகுதி, விலங்கு உலகமாக இருந்தால், தாவர உலகமாக இருந்தால் பிரிவு, அதுக்கப்புறம் பேரரசுன்னு சொல்கிறோம். ஆக இது மேலே செல்ல செல்ல கீழே இருந்து பண்புகள் பொது பண்புகள் குறையும், கீழே போக போக அதிகமாகும். அப்போ எதில் அதிகமாக இருக்கும், பொது பண்பு அதிகம் காணப்படும்னா சிற்றினம். காரணம், ஒரு மான் கூட்டம்னு எடுத்துக்கணும்னா மான்கள் தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யும். அது மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ டிடிகம் வல்கார், அதேமாதிரி டிடிகம் ஈஸ்டிவம், பெனிசிலியம் நொட்டேட்டம், அந்த மாதிரி சொல்லும்போது அந்த 2வது வார்த்தை இருக்குல்ல, அதுதான் வந்து சிற்றினம். இந்த சிற்றினங்கள் எல்லாமே வந்து தங்களுக்குள் உருவ ஒற்றுமை இருக்கும், தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்யும், நிறைய பண்புகள் ஒத்து போகும். ஆகவே அதை நம்ம சொல்லலாம். 2வது ஆப்ஷன் கரெக்ட். ஆக 18வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா டாக்ஸான் மற்றும் வகை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. இது நிறைய ஒரு குழப்பமான ஒரு விஷயம். அதாவது டாக்ஸான் மற்றும் கேட்டகரி, இதில் கீழே அளிக்கப்பட்டுள்ள இவ்வேறுபாடுகளில் சரியானவை எவை? இப்போ நம்ம படிநிலை வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த படிநிலை வரிசை என்பது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது கேட்டகரி. ஆக அதுக்கு பேர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதே இந்த டாக்ஸான் அப்படின்னா அது எடுத்துக்காட்டாக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் அனிமல், ஒரு விலங்கு தொகுதியாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நான் எடுத்தேன்னா கிளாஸ், அதாவது வகை, வகுப்பு. இங்கே நீங்கள் வகையும் வகுப்பும் இது பண்ண வகை எதனா கேட்டகரினா தரம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா, தேர்ட் ரேங்கான்ற மாதிரி. அதில் யார் வாங்கினாங்க, ரவி வாங்கினான்னா குமார் வாங்கினானா. ஆக அப்படி பார்க்கும்போது ஒரு வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ மெம்மாலியாவை சொல்லலாம். புரியுதா? அதுதான் இங்கே மீனிங். ஆகவே இது வந்து கேட்டகரியாக மாறிடும். இது பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு அல்லது அதுதான் டாக்ஸானாக வரும். அந்த அடிப்படையில் இந்த உங்களுக்கு 3 வேறுபாடுங்க கொடுத்துருக்காங்க. அது சரியாக தப்பான்னு கேட்குறாங்க. இது பொருட்களோடு சம்பந்தப்பட்டது டாக்ஸான், அது உண்மை. ஒரு பாலூட்டி என்பது ஒரு பொருள், பாலூட்டியில் புலி என்பதும் ஒரு பொருள், புரிஞ்சுக்கணும். ஆகினால இது தரவரிசையோடு சம்பந்தப்பட்ட, இப்போ நான் சொன்ன பார்த்தா ரேங்க், இது உண்மையானது. ஏன்னா புலியை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் புலிக்கு ஒரு ஜாதியை நம்ம தான் உருவாக்குறோம். ஆகையினால இது கருத்தியல் வடிவம், இது கான்செப்ட், அப்ஸ்ட்ராக்ட் டேர்ம். 3வது இது எந்த ஒரு தரத்தையும் குறிப்பிடும். இப்போ பாருங்கள், பாலூட்டி அப்படின்னா நாயும் குறிக்கும், பூனையும் குறிக்கும், மனிதனையும் குறிக்கும். ஆனால் அதில் குறிப்பாக மனிதன் வரும்போது அது வேறு மாதிரி பாயிண்ட் போகும், ஹோமோசாப்பியன்ஸை குறிக்கும். ஆகையினால இது எந்த ஒரு தரத்தையும் குறிப்பிடலாம். இது ஒரு குறிப்பிட்ட தரத்திற்கு மட்டும் பொருந்தும். இப்போ நான் வகுப்புன்னு சொன்னேன்னா இந்த வகுப்பில் பல வரிசைங்க இருக்கலாம், அதனால் புரிஞ்சுக்கணும். ஆகவே இது ரேங்க். ஆக இது எல்லாமே சரி. ஆக இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்கல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக இந்த கேள்வியை நீங்கள்
கொஞ்சம் ஊத்து கவனிக்க வேண்டியது இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸ் என்பது குடும்பங்களை உள்ளடக்கிய வகைப்பாட்டியல் அலகு, ஒரு அலகு கொடுத்துட்டாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த குடும்பங்கள் சில டேஷ் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன, அது ஒத்த பண்பா வேறுபட்ட பண்பா. அடுத்து ஒரு குடும்பத்தில் உள்ள பல வகையான பேரினங்கள் ஒப்பு நோக்கும்போது ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது டேஷ் பண்புகள் குறைவாக உள்ளன. ஆகவே எக்ஸ் என்ன, ஒய் என்ன, ஜெட் என்னன்னு கேட்குறாங்க. அது நல்லா கவனிங்க. எக்ஸ் என்பது குடும்பங்களை உள்ளடக்கிய வகைப்பாட்டியல் உயர் அலகு, ஹையர் ரேங்க். அப்போ பல குடும்பங்கள் சேர்ந்தது என்னவாக இருக்கும் உங்களுக்கு? அது ஒரு பிரிவாக இருக்கும். அதாவது எக்ஸ் என்பது குடும்பங்களை உள்ளடக்கிய வகைப்பாட்டியல் உயர் அலகு. குடும்பங்களுக்கு அடுத்து அதாவது சிற்றினம், பேரினம், குடும்பம், அடுத்து வரிசை. ஆக இது வரிசை. அடுத்து அதில் டேஷ் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. ரைட். ஒரே குடும்பத்தில் உள்ள பல்வகை பேரினங்கள் ஒப்பு நோக்கும் போது டேஷ் பண்புகள் குறைவாக உள்ளன. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். ஆகவே எக்ஸுக்கு ஒய்க்கு இதுக்கு கரெக்ட். ஆக எக்ஸ் என்பது பல குடும்பங்கள் சேர்ந்தது, ஒரு வரிசை. அதுக்கப்புறம் பல வரிசையில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் எவ்வாறு இருக்கும்? ஒத்த பண்புகளை கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மூணாவது பாயிண்டில் ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்த பண்புகள் குறைவாக இருக்கின்றன. ஆகவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆக அடுத்த கீழ்காண்பனவற்றுள் தவறானவை எத்தனை? இதில் பாருங்கள், அதாவது ஜென்ரலாக என்ன கேட்பாங்க? 1, 2 மட்டும், அல்லது 3, 4 மட்டும், அல்லது 1, 3, 5 மட்டும், இப்படி கொடுப்பாங்க. இது ஈஸி. இது அப்படி கிடையாது. அவனே கொடுத்துட்டான், 4 ரைட்டா, 3 ரைட்டா, 2 ரைட்டா, 1 ரைட்டான்னு. இதுதான் ரொம்ப சங்கடமான ஒரு கேள்வி. அதில் கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். கீழ்காண்பனவற்றில் தவறானவை எத்தனை? இன்செக்டா, பூச்சியினம் என்பது வகுப்பை குறிக்கும். ஆக இது கிளாஸா ஆர்டரா என்னான்னு கேட்குறாங்க. ஆக இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிப்டரா, கோலியாப்டரா இதெல்லாம் வந்து இன்செக்டா, அரக்னிடா, கிரஸ்டேஷியா, இது இருக்கு வனைக்கோபோரா. ஆகவே இது வகுப்பை குறிக்கும். இது சரி. அடுத்து கார்னிவோரா என்பது மம்மாலியாவை உள்ளடக்கியது. நல்லா கவனிங்க. கார்னிவோரா பிரைமேட்டா என்பது வரிசை, மம்மாலியா என்பது வகுப்பு. வகுப்புக்குள்ள வரிசை அடங்குமே ஒழிய வரிசைக்குள்ள வகுப்பு அடங்காது. ஆகவே இது ராங். அடுத்து கன்வல்வலுசியே, சொலைனேசே இவை போலிமோனியல்ஸில் அடங்கும். கரெக்ட். ஏல்ஸ்ன்னு இப்போ தான் நான் சொன்னேன், வரிசை. ஆக வரிசையில் அடங்கும், இது ஓகே. அடுத்து மா ரோசேசி குடும்பத்தை சார்ந்தது, தப்பு. மா இப்போ தான் பார்த்தா அனகார்டேசிய குடும்பத்தை சார்ந்தது, மாமரம். விலங்கு உலகத்தில் தொகுதி என்பது தாவர உலகத்தில் பிரிவிற்கு இணையான வகைப்பாட்டியல் அலகு ஆகும். கரெக்ட். விலங்கு உலகத்தில் ஃபைலம், பிளான்ட் கிங்டமில் டிவிஷன். ஆகவே இது இணையான வகைப்பாட்டிலாக இதுவும் சரி. ஆக 1, 2, 3 சரி. ஆக ரெண்டாவது ஆப்ஷன் சரி. அதனால் அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய காணொளியில் உயிருலகம் என்ற தலைப்பை எடுத்து இதில் எந்தெந்த வகையான கேள்விகள்லாம் வரும் என்பதை உங்களுக்கு தெளிவாக்கியுள்ளேன். ஆகவே மேலும் இது போன்ற காணொளிகளை நீங்கள் அனைவரும் கண்டு உங்களது நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். அதனால் 20 கேள்வி மட்டும் இல்லை, அந்த 20 கேள்வியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 வகையான கருத்துக்களை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதனால் இதை நீங்கள் குறிப்பெடுத்துக்கணும், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்கும் நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம். ஆகையினால் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜிஆர் அகாடமி பயாலஜி மாஸ்டர்.